நாங்க ஜெயிச்சுட்டோம். ஆனா உண்மையாலுமே என்னன்னா காலையில இருந்து ரொம்ப கடுப்பு பண்ணி கூட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு டிராவலுங்க. எல்லாமே வந்து பஸ்ல இருக்கட்டும், சாப்பாடு இருந்து எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்டு வந்தோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ண? அதாவது நான் எப்பயுமே வந்து ட்ரிப்புக்கு போய் அங்கெல்லாம் சுத்தி தான் டயர்ட் ஆவேன். ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிட்டேன். சன்மையோட டயர்டு ட்ரிப் ஆயிடுச்சு. ரொம்ப பண்றாங்க, முடியல. எல்லோரும் ஒன்னா போலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். பாடுப்பா. உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குங்க. இது மாதிரி இடம்லாம் இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நிறைய வீடியோஸ்ல பார்த்ததோட சரி. நான் தெரியுறேன், நான் தான் ஃபுல்லா தெரியுறேன். நீ ஏனா போயிட்டு கேமரா பாருவா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது 90 கோமாளி. சொல்லுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க உங்க 90s கோமாளி. ஸ்கேன் பண்ணுற நெட்வொர்க் டவுன் வருதுங்க. அவசரத்துக்கு இதெல்லாம் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏதோ இன்றைக்கின்னு பார்த்து நான் பர்ஸ் கொண்டு வந்துட்டேன். கேஷ் வச்சுருக்கு, அதை எடுத்து கொடுத்து வாங்கிட்டேன். ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 2 days ட்ரிப்பு. குன்னத்தூர் ஃபால்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பர்வதமலை. நம்ம மெயின் பிளான் அதுதான். ஆல்ரெடி டைம் ஆச்சு, நான் வேறு கத்திட்டு இருக்கேன். போய் அவளை வேறு சமாளிக்கணும். அதுக்கு தான் இந்த கேக்கு. இப்போ எங்க டீம்ல புதுசா ஒன்று ஆட் ஆயிருக்கு. என்னது? பேமெண்ட் பண்ணலங்க. இன்னும் அந்த 5 பேர் ஷேரிங் அப்படியே இருக்குது, தர மாட்டானுங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சுங்க. இப்பதான் மைக்கே வாங்கியிருக்கோம். இன்னும் ஷேர் கூட வரல. ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்? வாங்கினதே வாய்க்கிட்ட வச்சு பேசுறேன். அதுக்கு போய் காமிச்சு என்ன ரெக்கார்ட் ஆகுது தெரியாம. ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்றதுக்குள்ளங்க உசுரே போயிருச்சு. ஒருத்தன்ட்ட பணம் இல்லைங்கிறாங்க, ஒருத்தன்ட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க, ஒருத்தன் டைம் இல்லைங்கிறானுங்க. முடியலங்க. இப்ப நாங்க ரொம்ப நாளா வந்து ஏன்னா ட்ரிப் பிளான் பண்ணி ஃபிளாப் ஆயிட்டே இருக்கு. ஃபைனலி இப்ப நம்ம எங்க போறோம்? பர்வதமலை போறோம். சரிங்களா? ஏன்னா வெள்ளிங்கிரி மலை வந்து கேர்ள்ஸ் நாட் அலோவ்டுன்னு சொல்லிட்டாங்களா. சோ அப்ப இவங்களை எப்படியாவது எழுதிட்டு பர்வதமலை போறோம். நாங்க சொல்லி என்னன்னா இதே மாதிரி என் கூட சுத்தி கடைசியில பார்த்தா அவ பொண்ணுங்கிறதே மறந்துட்டா. இன்னைக்கு என்ன டேனா அந்த நாய்க்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்போம். செலிப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து நாங்க ட்ரிப் தொடர போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யார் யாரெல்லாம் உமன் இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே வந்து இனிய மகளிர் தின 90s கோமாளி பசங்க நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாத்துக்கும் மகளிர் தினம். எங்களுடைய மதர்ஸ் அப்புறம் வந்து எங்களுடைய சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. யாரு சொல்றான்னு தெரிஞ்சிருச்சா?
அணங்கே நீ சினுங்கிட அணைக்கவா, நெருங்காமல் தொலைவேனில் நடிக்கவா, விழிரெண்டும் கழுகாக விழுங்கிடவா விரைந்தேவா. 6.5 hours later. தோலை வந்தாங்க இங்க இருந்து நாங்க உப்பானத்தம் ஃபால்ஸ் போக போறோம். அப்படிதானே? என்ன ஃபால்ஸ்? உப்பானத்தம் ஃபால்ஸ் ரொம்ப நாளா வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிளசண்டா பேர்லயே குப்பை இருக்கு, இதுல பிளசண்டான ஃபால்ஸ் ஆகும். அதனால ஃபால்ஸ் தண்ணி இருந்தா சரி. A few moments later. ஓகே, நம்ம ஒரு வழியா எங்க காலையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்ப நம்ம கூட இன்னும் 2 பேர் வந்து இன்னும் 3 பேர் கூட இணைஞ்சிருக்காங்க. ராஜ்குமார் அண்ணா கரெக்டா கவுண்ட் சான்ஸ் கொடுப்பா அவளுக்கு. கரெக்டா கவுண்ட் பண்ணு. வாங்க உங்களோட 3 மெம்பர்ஸ் நமக்கு இன்னும் வந்து ஆட் ஆயிருக்காங்க. சொல்லுங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ண. அதாவது நான் எப்பயுமே வந்து ட்ரிப்புக்கு போய் அங்கெல்லாம் சுத்தி தான் டயர்ட் ஆவேன். ட்ரிப்புக்கு வரதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிட்டேன். சன்மையோட டயர்டு ட்ரிப் ஆயிருச்சு. இனிமேட்டு அருவிக்கு போய் தான் என்ன நடக்குதுன்னு பாக்கணும். நாங்க மார்னிங் வந்து 5 o'clock டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப ஈவினிங் 5 o'clock ஆக போகுதுங்க. ரொம்ப பண்றாங்க, முடியல. நொந்துட்டேன். எவ்வளவு பெரிய காமெடி. இப்ப நம்ம சரி போலாம். போக போற வழி கிட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். நம்மளுடைய கைடு யாருன்னா இவங்க தான், இந்த குட்டீஸ். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. இது ஒரு அற்புதமான இடம். இங்க பாக்குற எதுவும் நம்ம கண்களுக்கே தென்படாத ஒண்ணு. இது ஒரு அரிய வகை பயணமா இருக்கும்னு நம்புறோம். இதை நோக்கி நாங்களும் நகர்றோம். ஆக்சுவலி இது வந்து ஈஸ்டர்ன் காட், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒன் ஆஃப் த ஹில். என்னது? ஜவ்வாது மலை. அங்க இருந்து உருவாகிற தண்ணி தான் இப்ப நம்ம ஃபால்ஸா உருவாயிருக்கு. சோ இங்க மொத்தம் 5 ஃபால்ஸ் இருக்கு. அதுல நம்ம பெஸ்டான ஃபால்ஸுக்கு போக போறோம். அந்த ஃபால்ஸ் பேர் என்ன? குட்டூர் ஃபால்ஸ். ஏன் இவ்வளவு திக்கி பேசுறாங்கன்னா எழுத லெட்டர் சரியா படிக்கல, அதனால கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆக்சுவலி நீனும் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நாங்க லொகேஷன் வந்து டாக் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம வந்து ஏன்னா vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அந்த டச் கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நாங்க ரெகுலரா vlog போடுறோம். மயில் ஃபால்ஸா? எல்லோரும் ஒண்ணா போலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம் குட்டூர் ஃபால்ஸுக்கு. நீ எவ்வளவு தூரம் இருக்கு? நீ எவ்வளவு தூரமா இருக்கு? 2 கிலோமீட்டர். மறைச்சு போற புள்ள. இப்படி பின்னாடி நீங்க பாரு பாத்து கால் ஸ்டெப். எப்படிங்க பாக்க பின்னாடி முன்னாடி இருந்து ஆடுனா தான தெரியும். பாத்து இப்படி. முன்னாடி போயா. அப்படியே முன்னாடி போ சார். ஒரு சார் முன்னாடி அவங்கள காட்டு மூஞ்சிய பாருங்க. இப்ப பாடு. பாடுப்பா. நாடு ரோட்ல ஆடுத போட்டு. வாடாபாடி நீயுமா. இது வரைக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. பாத்தீங்கன்னா இது மேல இருந்து அப்படியே கீழே இறங்குது. பின்னாடி எங்க கேமராமேன் எப்படி கேமராவையும் முடிச்சு சார்மெல்லாம் வந்தாலே அவன் தலையடித்து தான் வருவான். நாங்க பாருங்க வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சர் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பைத்தியம். ஒரு டைம்க்கு அப்புறம் இங்க காட்டு யானை வருமாமா பரத். அப்படியா? அதை எப்படி சமாளிக்க போறோம்? எனக்கு நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா இந்த பேச்சு படத்துல ஒரு பொண்ணு 4 பேரை கூட்டு போய் கொலை பண்ணுவாள்ல, அந்த மாதிரி இவளும் நம்மள கூட்டு போறா எங்கேயோ. அப்ப இன்னைக்கு மர்டர் தான்டா. அதே தான்டா. உண்மையாலுமே ஏதாவது கிளம்பிட போகுது. வந்துரியா? இந்த கேமராமேன் இப்படி கொஞ்சம் சேட்டை பிடிச்சாலு டக்குன்னு ஏதாவது செய்யறேன்னு கிளம்பிடுவாப்புல.
ஐயோ கேமராமேன் விசாகராமன் பார்த்து. இன்ஸ்டாகிராமில் நீங்க கேமரா பிடிக்கவும் பரவாயில்ல, உங்களை பிடிச்சுவாங்க. கமான் படி, கமான். உண்மையாலுமே ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு, புதுசா இருக்கு. இது வரைக்கும் நாங்க இது மாதிரி ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. ஆனா உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குங்க. இது மாதிரி இடம்லாம் இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நிறைய வீடியோஸ்ல பார்த்தோட சரி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்த பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் 90s கோமாளிஸ். நம்ம மலையோடைய வந்து அடிவாரத்துல வந்து அங்க அருவி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா கருப்பண்ணா சௌக்கியமா? இந்த ஆம்பளை ஆடு குரல் விட்டா பொம்பளை ஆடு குறுது. ஐயோ குத்துதான்ப்பா. நீ ஏன்டா அப்படி நெகட்டிவா யோசிக்கிற? ஒரு பாசிட்டிவா அந்த மாடு கொஞ்சம் பால் தரும், அது மாதிரி ஏதாவது யோசிக்க வேண்டியதாடா. இல்ல நான் வந்து பசுமாடு பாசிட்டிவா பசுமாடு பால் தரும்னு யோசிக்கிறேன். கேமராமேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து துள்ளி விடுச்சு ஆட போறாரு. அவளை ஆர்வத்தை அடக்க முடியல. பொல்யூட்டட் ஏரியால இருந்துட்டு நம்ம வந்து வேற லெவல் இவ்ளோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ பாக்குறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நானும் போயிருக்கேன். போ எனக்கு தெரியும் நம்மளால யாரும் போது கீழே வந்துருவாங்க எனக்கு 2 பேரும். எருமாடு இங்க வந்து உட்காரு, செமையா இருக்கு. உண்மையாவே இந்த மாதிரி மரம் நம்ம சிட்டியில பார்க்கவே முடியாது. இந்த கழுதை இங்க வா. இதோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணும், பழைய காலத்து பைப் எல்லாம் பம்ப் அடிப்பாங்கல்ல, இந்த மாதிரிதான் அடிச்சா தண்ணி வரும். ஆமா செல்லம் கொஞ்சதே தாலாட்ட, அந்த தாலாட்ட நம்ம ஆள இதுவே காலாட்டிட்டு இருக்கான். நல்லா இருக்கு. நம்ம கூட வந்த 4 பேர் என்ன ஆனதுன்னே தெரியல. அவங்க எல்லாம் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம vlog எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்ததே அதுக்காக தான். இப்ப அதே வேஸ்ட் சொல்ல உண்மையாவே கவனத்தை கையாளுங்க. ஆடு மாடு எல்லாம் முன்னாடி வருவியா, எங்கேயாவது முட்டி மோதிராத. பலாமரம் இந்த பலாமரம் இப்படிதான் ஆர்வமா போவா, டக்குன்னு ஏதாவது பார்த்தா நின்றுவோம். ஏன்னா இந்த இதை பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆயிடுவான். அவனும் ஒரு சப்ஸ்கிரைபரு, இதை பார்த்தா அவன் அதையே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்சு அவனை பத்தி பேசலாம். இவ்வளவு வேற போன் பண்ணி கேட்டிருக்கிறா, கண்டிப்பா இவளுக்கு கட் பண்ணிடுவான். போட்டா அவனே பாத்துட்டு ஐடியா இருக்கு. இப்படி வேகமா ஓடி போய் அதுல அவ்வளோ மேடம் எனர்ஜி. இதுல இருந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிரும், ஏற கொஞ்சம் சிரமப்படுவாங்க. குளிடா குளி பார்த்து. இந்த மேட்டுக்கே இந்த வாய் பேசுறான், அங்க வர தெரியுது அருவி. ஃபைனலி அருவியை பார்த்துட்டோம், சத்தம் கேட்டது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவன் முன்னாடி ரிச் ஆயிருப்பானுங்க, கத்திட்டு இருக்கானுங்க. நம்மளும் போகும்போது அதே எக்ஸைட்மெண்டோட போய் கத்துறோம். வா 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 உண்மையாலுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான சம்பவத்துக்கு தான் வந்திருக்கோம். ஃபைனலா நாம இவ்வளவு நேரம் எதிர்பார்த்து அந்த பிளேஸுக்கு வர போறோம். விசாகா அப்படியே ரொட்டேட் பண்ணியா நானும் ஆனா உண்மையாலுமே என்னன்னா காலையில இருந்து ரொம்ப கடுப்பு பண்ணி கூட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு டிராவலுங்க. எல்லாமே வந்து பஸ்ல இருக்கட்டும், சாப்பாடு இருந்து எதுவுமே கிடைக்காம கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனா ஃபால்ஸ் இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்து இப்படி தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஒருவேளை இது மட்டும் இல்லைன்னா அந்த நாய் செருப்படி வாங்கிய செத்து இருக்குங்க, செருப்படி வாங்கிய செத்து இருக்கும். ஒரு வழியா தண்ணிக்குள்ள பாதத்தை இறக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. போகலாம். அலப்பறைகள் ஆரம்பிச்சிட்டானுங்க. பசுபதி மாட்டிக்கிட்டா, ஐயோ ஐயோ முக்கிட்டானுங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க.
90s கிட்ஸ் ஸ்பெஷல் இதுதான். ஸ்நாக் தான். மம்மி வருடா மம்மி. ஏ பாட்டி. அறா மம்மி அறா. இரு வர பாசக்கார பையனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டானு. நம்ம பஸ் ரொம்ப நேரமா வீடியோ எடுத்து தனியா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சரியா டைரக்ட் பண்ணல. தூக்கி போடு. ஓ போட சொல்லி கேட்டியே, அது வீடியோ ஆன் இருக்கா? இப்ப கேளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய். பாருங்க அயன் படம் வில்லமா இருக்கான் பாருங்க. ஹானி ஹானி கண்கள் ஹானி யோசை வரும் நீ. உள்ள போறீங்களா? எல்லாம் இங்க திரும்பி ஆடுங்க. அவரு காப்பாத்தணும் பேய் பேய் உள்ள நிக்குது தீபிகா. நாளை காலைல பருவத மலை தான். அடுத்து ஒவ்வொரு தடவை வாங்க. அடுத்து என்ன ஸ்டெப் இது? வாவ் வண்டர்ஃபுல். பர்ஃபெக்ட் ஸ்டெப். ஆரா ஏய் சூப்பர் ஓடி நம்ம தனுஷ் மாதிரி ஆடி போயிட்ட சூர்யா.